ஹாய், இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலே அன்றைக்கி காலையில் லஞ்சு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி போல் ஆகுது. முந்தின நாள் வந்து மாவு வந்து அரைச்சி ஈவினிங்காக ஒரு 5 மணிக்கு போல் அரைச்சிட்டேன். நைட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். மாவு நல்லாவே புளிச்சி இருந்துச்சு. இப்போ வெயில் டைம்ன்றதுனால சீக்கிரமாகவே புளிச்சிரும். மாவு வந்து நல்லா புளிச்சிருக்குன்ட்டு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருந்தேன். அது என்னாச்சுன்னா நல்லா வந்து பொங்கி கீழே வர மாதிரி இருந்துச்சு. நம்ம பொங்கி மாவு வெளியே வருதுன்னா அது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் கொடுத்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா திரும்ப வந்து பொங்கியே வராது. வேணா ட்ரை பண்ணி பாருங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சுக்கு கொடுக்கறதுக்கு முருங்கைக்காய் போட்ட சாம்பார். அம்மா வந்து ஊருக்கு வரும்போது முருங்கைக்காய் நிறைய ஒரு 2 கட்டே அங்கே வந்து 20 ரூபா தான். ஒரு கட்டுலேயுமே எப்படி இருந்தாலும் 5-6 காய் இருக்கும். நிறையவே வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவும் இன்னொரு கொஞ்சமும் இருக்குது நிறைய. சாம்பார் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இன்னொரு நாள் காரக்குழம்பு வச்சு அதை முருங்கைக்காய் வந்து காலி பண்ணணும். லஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடந்ததுனால அன்றைக்கி எனக்கு தாலிக்கயிறு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருந்தேன். தாலிக்கயிறுலேருந்து எல்லாத்தையும் பிரித்து மாற்றி வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருந்தாங்க. சரி போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் தாலிக்கயிறு மாற்றும் போது ஹஸ்பண்ட் வந்து எனக்கு போட்டு விட்றாங்க. எப்போவுமே நானே தான் வந்து போட்டுப்பேன். சரி ஓகே இந்த டைம் வந்து போட்டு விட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட சொல்லியிருந்தேன். என்னவோ புதுசாக கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு.